நாங்க இதுக்கு முன்னுக்கு பார்த்தது அந்த அணுவோட அதுக்குள்ள உள்ள எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் கண்டுபிடிப்போட தொடர்புடைய நேரடியாக தொடர்புடைய ஆக்கள். ஆனா அதுக்கு மேலதிகமாக மறைமுகமாக அல்லது ஏதோ ஒரு வகையில அந்த கண்டுபிடிப்புகளுக்கு பங்களிப்பு செய்த ஆக்களும் இருக்கிறாங்க. 1895ஆம் ஆண்டு எக்ஸ்ரே கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதுக்கு முன்னுக்கு ஒளிமின் விளைவு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டுச்சு, துணிக்கை பௌதிகவியல் சம்பந்தமான ஆய்வுக்கு வந்து மிக முக்கியமான காரணம். அதே மாதிரி கதிர்த்தொழிற்பாடு இருந்தா தான், கதிர்த்தொழிற்பாடுன்ற விஷயம் படப்பை தான் என்ன அல்பா துணிக்கையை யாரு பயன்படுத்தினாரு? ரதர்ஃபோர்ட் பயன்படுத்தினாரு. அப்படி அல்பா துணிக்கையை பயன்படுத்த தான் என்ன செய்யப்பட்டுச்சு, புரோட்டான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அப்படி ஒன்றோட ஒன்று என்ன, எல்லாமே தொடர்புப்பட்ட கண்டுபிடிப்புகள் தான். அதே மாதிரி மேரி கியூரியும் பேரி கியூரியும் 1898ஆம் ஆண்டு வந்து ரேடியத்தையும் பொலோனியத்தையும் கண்டுபிடிச்சாங்க. அது மாதிரி கேமா துணிக்கை வந்து போல் விலாட், அடுத்தது டி புரோக்லி கண்டுபிடிச்சு நாங்க இதுக்கு முன்னுக்கு படிச்சுக்கிறோம். என்ன சடம் வந்து அலையாகவும் நடந்து கொள்ளும், துணிக்கையாகவும் நடந்து கொள்ளும். சடம் வந்து அலையாகவும் நடந்து கொள்ளும், துணிக்கையாகவும் நடந்து கொள்ளும் என்றதை கண்டுபிடிச்சார். ஆகவே இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் நேரடியாக பங்களிப்பு செய்யலாட்டியும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ என்ன செஞ்சுக்குது, பங்களிப்பு செஞ்சுக்குது. அடுத்தது வந்து என்ன, சமதானிகளின் இருப்பை கண்டுபிடித்தவர் ஃப்ரெட்ரிக் சொடி. இப்ப சமதானிகள் வந்து என்ன கதிர்த்தொழிற்பாட்டை காட்டும், அந்த கதிர்த்தொழிற்பாடு என்ன செய்ய பிறகு வந்து வெவ்வேறு அணு துணிக்கைகள் கண்டுபிடிப்புல, உப அணு துணிக்கைகள் கண்டுபிடிப்புல பயன்படுத்தப்பட்டுச்சு.